இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 3 ஈக்குவேஷன்ஸ் கொடுத்து அதை சால்வ் பண்ண சொல்லிக்கிறாங்க. ஃபைண்ட் எக்ஸ் ஒய் இசட் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லிக்கிறாங்க. திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், திஸ் இஸ் செகண்ட் ஈக்குவேஷன், திஸ் இஸ் தேர்ட் ஈக்குவேஷன். சரிங்களா? இப்போ நம்ம சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஃபஸ்ட் ஈக்குவேஷனையும் செகண்ட் ஈக்குவேஷனையும் ஆட் பண்ண போகிறேன். ஸோ நான் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்து எழுதுறேன். எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் ஜெட் ஈக்குவல் டு 5. செகண்ட் ஈக்குவேஷன் பாருங்கள், 2x மைனஸ் ஒய் ப்ளஸ் ஜெட் ஈக்குவல் டு 9. இப்படி கொடுத்துட்டாங்களப்பா. இதில் வந்து பாருங்கள் ஏதாவது வேல்யூ கேன்சல் பண்ண முடியுமான்னு பாருங்கள். இப்போ பாருங்கள் ஒயில் ஒரு ப்ளஸ் ஒரு மைனஸ் இருக்குது, அதனால் இதை நம்ம கேன்சல் பண்ணிடலாம். ஸோ நான் கேன்சல் பண்ணிவிட்டு ரிமைனிங் மொத்தத்தில் நான் ஆட் பண்ணுறேன். 2x கூட x ஆட் பண்ணும்போது எனக்கு 3x கிடைக்குது. z ஆட் பண்ணால் 2z, 9 + 5 எவ்வளோ 14. ஓகேங்களா? இதுதான் நான் என்னென்னு வச்சுக்கிறேன், ஃபோர்த் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லி நான் வச்சுக்கிறேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து என்ன செய்யலாங்க, செகண்ட் ஈக்குவேஷனும் தேர்ட் ஈக்குவேஷனும் நான் ஆட் பண்ண போகிறேன். ஸோ செகண்ட் ஈக்குவேஷன் தேர்ட் ஈக்குவேஷன் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி ரெண்டுத்தோட ஒய்யோட வேல்யூ ஒரே மாதிரி இருக்கா நான் செக் பண்ணணும். பாருங்கள் இதில் வந்து பாருங்கள் இல்லை y இருக்குது, இதில் 2y இருக்குது. அதனால் நான் என்ன பண்ணணும், ஈக்குவல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நான் பண்ண முடியும். ஸோ நான் ஈக்குவல் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறேன், செகண்ட் ஈக்குவேஷனை 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ 2 இன்ட்டு செகண்ட் ஈக்குவேஷன். அப்போ மல்டிப்ளை பண்ணேன். 2 2s are 4x மைனஸ் 2y ப்ளஸ் 2z ஈக்குவல் டு 9 2s are 18. தேர்ட் ஈக்குவேஷன் ஏதாவது பண்ணலாமா? தேர்ட் ஈக்குவேஷன் நான் எதுவுமே பண்ணவே வேண்டியதில்லை, நான் அப்படியே எழுதிக்கிறேன். ஸோ எக்ஸ் மைனஸ் 2y ப்ளஸ் 3z ஈக்குவல் டு 16 எனக்கு கிடைக்குது. அப்புறம் பாருங்கள் இதில் ரெண்டுலேயுமே மைனஸ் இருக்குது. மைனஸ் இருந்தால் என்ன பண்ண முடியும், அது கேன்சல் பண்ண முடியாது. இதில் ப்ளஸ் இருந்தால் மட்டும்தான் கேன்சல் பண்ண முடியும். அதனால் நான் எல்லாத்துக்குமே என்ன பண்ணுறேன், சைனை வந்து சேஞ்ச் பண்ணுறேன். ஒன்றை மட்டும் மாற்ற முடியாது, எல்லாத்துக்குமே தான் மாற்றணும். அதனால் எல்லாத்துக்கும் மாற்றிட்டு இதை நான் என்ன பண்ணிடுறேன், கேன்சல் பண்ணிடுறேன். 4xல் x போச்சுன்னா எவ்வளோ 3x, ஜெட் 2zல் 3z போச்சுன்னா மைனஸ் z ஈக்குவல் டு 2. இதுதான் என்னோட ஈக்குவேஷன் நம்பர் 5. எனக்கு 2 ஈக்குவேஷன்ஸ் கிடச்சிச்சு. ஸோ நான் இதை ரெண்டையும் நான் வச்சு என்ன பண்ண போகிறேன், அடுத்த வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறேன். ஸோ அதனால் என்ன பண்ணுறேன், ஃபோர்த் ஈக்குவேஷனையும் ஃபிஃப்த் ஈக்குவேஷனையும் நான் ஆட் பண்ண போகிறேன். அப்போ எனக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா 3x ப்ளஸ் 2z ஈக்குவல் டு 14, 3x மைனஸ் z ஈக்குவல் டு 2 அப்படின்னு இருக்குது. இதுக்கு நான் என்ன பண்ணிடலாம், சைனை வந்து சேஞ்ச் பண்ணிடுறேன். அப்போ ப்ளஸ் மைனஸ் கேன்சல் ஆகுது. 2zலேருந்து ஒரு z கூட்டா 3z கிடைக்குது. 14ல் 2 போச்சுன்னா எனக்கு எவ்வளோ கிடைக்குது, 12 கிடைக்குது. ஸோ 3z ஈக்குவல் டு 12. அப்போ z ஈக்குவல் டு 12 டிவைடட் பை 3 கேன்சல் பண்ணால் எனக்கு எவ்வளோ கிடைக்குது, z ஈக்குவல் டு 4ன்னு கிடைக்குது. இதை வச்சு நம்ம என்ன பண்ண முடியாது, அடுத்து இதை கண்டுபிடிச்சலாம், x கண்டுபிடிச்சலாம். x இதில் தான் சின்ன ஈக்குவேஷனாக இருக்குது. ஸோ 3x மைனஸ் zக்கு பதில் என்ன பண்ணலாம், 4 ஈக்குவல் டு 2 நான் சப்ஸ்டிட் பண்ணுறேன். ஸோ 3x ஈக்குவல் டு 2 + 4. அப்போ 3x ஈக்குவல் டு 6. அப்போ x ஈக்குவல் டு 6/3 போடும்போது எனக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது, 2ன்ற ஒரு ஆன்சர் கிடைக்குது. இப்போ எக்ஸும் ஜெட்டும் கிடச்சிருச்சு. இதை வந்து நான் ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ணுறேன். ஃபஸ்ட் ஈக்குவேஷன் x ப்ளஸ் ஒய் ப்ளஸ் ஜெட் ஈக்குவல் டு 5. ஸோ எக்ஸ் வந்து எனக்கு என்ன கிடைக்குது, 2ன்னு கிடைக்குது. ஒய் அப்படியே வச்சுக்கலாம். z வந்து 4 ஈக்குவல் டு 5. ரெண்டத்தையும் ஆட் பண்ணால் y ப்ளஸ் 6 ஈக்குவல் டு 5. ஸோ தென் y ஈக்குவல் டு 5 மைனஸ் 6, y ஈக்குவல் டு -1. ஸோ எனக்கு ரெக்யூர்டான எக்ஸ் ஒய் ஜெட் மூணுமே கிடச்சிருச்சு. ஓகேவாப்பா? கொஸ்டின் பாருங்கம்மா, ஏவோட வேல்யூ கொடுத்துட்டாங்க, பிவோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. இதை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. இது பாருமா, இதில் ஈக்குவேஷன் ரொம்ப பிக்காக இருக்கிறனால இதை மட்டும் நான் சிம்பிளிஃபை பண்ணி ஸ்மாலாக எடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் அதில் சப்ஸ்டிட் பண்ணுறேன். ஸோ இதை நான் ஸ்மாலாக எடுக்கிறதுக்கு நான் இதை ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், சிம்பிளிஃபை பண்ணுறேன். ஸோ 1 டிவைடட் பை a மைனஸ் b மைனஸ் 2b டிவைடட் பை a ஸ்கொயர்டு மைனஸ் b ஸ்கொயர். இந்த a ஸ்கொயர்டு மைனஸ் b ஸ்கொயர்டை நான் எப்படி எழுதலாம் அப்படின்னா 1 பை a மைனஸ் b மைனஸ் 2 டிவைடட் பை a ப்ளஸ் b. ஃபார்முலா இருக்குல்ல, a ப்ளஸ் b, a மைனஸ் b ஃபார்முலா அப்படி எழுதலாம். இதில் a மைனஸ் b இருக்குது, a ப்ளஸ் bன்ற ஒரு வேல்யூ இல்லை. அதனால் நான் என்ன பண்ணுறேன், இதில் மேலேயும் கீழேயும் a ப்ளஸ் b ஆல் நான் என்ன பண்ணுறேன், மல்டிப்ளை பண்ணுறேன். சரிங்களா? மல்டிப்ளை பண்ணுறோம் தானப்பா. மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆகும், இதில் வந்து என்னது a ப்ளஸ் b, இது ரெண்டுமே காமனாக இருக்குது. a ப்ளஸ் b மைனஸ் 2b காமனாக தான், அதாவது டினாமினேட்டர் சேமாக இருந்தால் நியூமரேட்டர் ஆட் அண்ட் சப்ட்ராக்ஷன் பண்ணிடலாம். இதில் சப்ட்ராக்ஷன் பண்ணுறதுனால a ப்ளஸ் b, a மைனஸ் b நானே எடுத்துக்கிறேன். ஸோ இன்னொரு இந்த இடத்துல பண்ணுறேன். இதில் வந்து பாருங்கள் a மைனஸ் b இருக்குது, இது a ப்ளஸ் b, a மைனஸ் b ரெண்டெண்ணம் இருக்குது. a மைனஸ் b மட்டும்தான் இருக்குது. அதனால் நான் a ப்ளஸ் b கூட மல்டிப்ளை பண்ணால் தான் இதுவும் ஈக்குவல் ஆகும். இது ஈக்குவலாக இருந்தால் தான் நியூமரேட்டர் ஆட் அண்ட் சப்ட்ராக்ஷன் பண்ண முடியும். அது ஈக்குவலைஸ் பண்ணுறதுக்கு தான் மேலேயும் a ப்ளஸ் b, கீழேயும் a ப்ளஸ் b ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது பாருங்கள், a bயில் ஒரு b போச்சுன்னா a மைனஸ் b கிடைக்குது. சரிங்களா? டிவைடட் பை a ப்ளஸ் b இன்ட்டு a மைனஸ் b. இதில் இதுக்கும் கேன்சல். ஸோ எனக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது அப்படின்னா 1 டிவைடட் பை a ப்ளஸ் b அப்படின்னு கிடைக்குது. இப்போ ஒன்றும் இல்லைடா, இது ரெண்டத்தையும் ஆட் பண்ணி தலைகீழ ரெசிப்ரோக்கல் பண்ணமாக்கும் நமக்கு என்ன கிடைச்சிரும், நம்மளோட ரெக்யூர்ட் ஆன்சர் கிடைச்சிரும். ஃபஸ்ட்டு நான் என்ன செய்கிறேன், a ப்ளஸ் b கண்டுபிடிக்கிறேன். a ப்ளஸ் bன்றது ஏவோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, 2x ப்ளஸ் 1 டிவைடட் பை 2x மைனஸ் 1 ப்ளஸ் பியோட வேல்யூ 2x மைனஸ் 1 டிவைடட் பை 2x ப்ளஸ் 1. டினாமினேட்டர் செக் பண்ணுங்கள், ஈக்குவலாக இல்லை. ஸோ கிராஸ் மெத்தட், இதையும் மல்டிப்ளை பண்ண, இதையும் மல்டிப்ளை பண்ண, இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண. இது 2x ப்ளஸ் 1, இதுவும் 2x ப்ளஸ் 1 போடும்போது 2x ப்ளஸ் 1 தான் ஹோல் ஸ்கொயர் மைனஸ் இது 2 இது ப்ளஸ் 2x மைனஸ் 1, இதுவும் 2x மைனஸ் 1, 2x மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் போட்டுக்கலாம். இது வந்து பாருங்கள் a ப்ளஸ் b, a மைனஸ் b ஃபார்முலா படி இருக்கிறதுனால 2x ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 1 த ஸ்கொயர்டு நான் எடுத்துக்கிறேன். சரிங்களா? ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது 4x ஸ்கொயர்டு ப்ளஸ் 4x ப்ளஸ்
1. இது அதே மாதிரி 4x ஸ்கொயர்ட் மைனஸ் 4x ப்ளஸ் 1 டிவைடட் பை 4x ஸ்கொயர்ட் மைனஸ் 1 கிடைக்குது. ப்ளஸ் 4x மைனஸ் 4x கேன்சல் ஆகும்போது எனக்கு என்ன கிடைக்குது 8x ஸ்கொயர்டு ப்ளஸ் 2 டிவைடட் பை 4x ஸ்கொயர்ட் மைனஸ் 1 கிடைக்குது. இதில் நான் என்ன பண்ணல 2 காமனாக எடுத்தால் 2 இன்ட்டு 4 2 சார் x ஸ்கொயர் டிவைடட் பை மைனஸ் 1 4x ஸ்கொயர் மைனஸ் 1 இப்படி நமக்கு கிடைக்குது. ஆக்சுவலாக இது a ப்ளஸ் b தான் நம்ம கண்டுபிடிச்சிக்கோம். பட் நமக்கு என்னது 1 பை a ப்ளஸ் பியில் வேணும். அதனால் இதை தலைகீழ போடுங்க. ஸோ 1 பை a ப்ளஸ் b ஈக்குவல் டு 4x ஸ்கொயர் மைனஸ் 1 டிவைடட் பை 2 இன்ட்டு 4x ஸ்கொயர் ப்ளஸ் 1. இதான் நம்மளோட ஆன்சர். நெக்ஸ்ட் என்னமா கேட்டிருக்காங்க ஃபைண்ட் த ஸ்கொயர் ரூட் கேட்டிருக்காங்க. அதாவது லாங் டிவிஷன் மெத்தட் நமக்கு தெரியும் இல்லைடா. லாங் டிவிஷன் மெத்தட்னா இப்படி தான் அப்ளை பண்ணுவோம் அப்படின்ட்டு 64x பவர் 4 மைனஸ் 16x கியூப் ப்ளஸ் 17x ஸ்கொயர் மைனஸ் 2x ப்ளஸ் 1 சரியாடா. இது என்ன பண்ணலாம் ஸ்கொயர் வேல்யூ எதோட ஸ்கொயர் வேல்யூ 64 8ஓட ஸ்கொயர் வேல்யூ x பவர் 4க்கு என்ன பண்ணலாம் x ஸ்கொயர். அப்போ இதையும் என்ன செய்யலாம் x ஸ்கொயர்னு எடுத்துக்கலாம். ஸோ மல்டிப்ளை பண்ணுங்கள் 8 8 64 x ஸ்கொயர்டு மல்டிப்ளை பண்ணால் x பவர் 4 சைன் சேஞ்ச் பண்ணு கேன்சல் பண்ணு. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் நெக்ஸ்ட் நம்பர் கீழே கொண்டு வாங்க மைனஸ் 16x கியூப் ப்ளஸ் 17x ஸ்கொயர்டு. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் இந்த வேல்யூவை 2ஆல் மல்டிப்ளை பண்ணலாம் 8 2s are 16x ஸ்கொயர்டு. இதில் பாருங்கள் 16x கியூப் தானே வேணும். அப்போ இங்கே மைனஸ்னால் இங்கே கண்டிப்பாக மைனஸ் போட்டுருவோம். வெறுமனே எக்ஸால் மட்டும் மல்டிப்ளை பண்ணாலே நமக்கு வந்து என்ன கிடைக்கும் இந்த வேல்யூ கிடைச்சிரும். ஸோ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 16x கியூப் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் x ஸ்கொயர்டு. இதை வந்து என்ன பண்ணிடலாம் சைனை சேஞ்ச் பண்ணி கேன்சல் பண்ணிடலாம். 17ல் ஒன்று போச்சுன்னா எவ்வளோ 16x ஸ்கொயர்டு மைனஸ் 2x ப்ளஸ் 1 இப்படின்னு வருது. இது எல்லாத்தையும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள் 8 2s are 16x ஸ்கொயர் மைனஸ் 2x. பாருங்கள் இதே வேல்யூ தான் இருக்குது. ஜஸ்ட் ரெண்டத்தையும் 1ஆல் மல்டிப்ளை பண்ணால் we get the answer. ஸோ மைனஸ் 2x ப்ளஸ் 1. ஸோ எல்லாத்துக்கும் என்ன பண்ணலாம் சைன் சேஞ்ச் பண்ணலாம் we get the answer. ஓகேவாப்பா.